ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 113 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கமா வந்துட்டு இதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றை நம்பி தான் சோஜி அப்படிங்கிறத சொல்லுவான். இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸும் ஹியூமன் பவுலரும் பண்ணுவான். சோஜி டோட்டலாக அந்த பேரியரை உடச்சி வெளியே வந்துடுவான். இந்த பார்க்குற ஜீரோ போக்கில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வெளியே எல்லாருமே வந்துருவாங்க. இந்த இடத்துல சிக்கமா வந்துட்டு அது உண்மையாகவே ஆசம்டா அப்படின்னு சொல்லுவான். சோஜி சிரிப்பான். இந்த இடத்துல ஃபுல் த்ராட்டில் பவர் சோஜி அப்ளேஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சிக்கமா ஜீரோபோ மட்டும் தனியா இருக்காத பாப்பான். நெஜி பாத்தீங்கன்னா அவனோட பியாக்குவான யூஸ் பண்ணி அவன் என் கண்ணுக்கு தென்படுற அளவுக்கு இவனோட கேங்கவே காணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. என்னடா இப்பதான் அவனுங்களை புடிச்சிட்டோன்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சாடான்னு சிக்கமா நினைப்பான். இந்த இடத்துல கை தட்டுவான் ஜீரோபோ. நல்லா தான் பண்ணீங்கடா லூசர்ஸ் அப்படின்பா. யாரை பார்த்துடா லூசர்னு சொன்னேன்ட்டு கீபா நருட்டோ சண்டை போட போவாங்க. நெஜி எவ்வளவோ தடுக்க பார்ப்பான். ஆனாலுமே போய் ஃபைட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா அடி வாங்கி டிஃபீட் ஆகி தான் விழுவானுங்க. ஜீரோபோ திரும்ப அவனோட எர்த் ஸ்டைல் பேரியரை கிரியேட் பண்ண வருவான். எர்த் டோம் பிரிசனை. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சோஜி வந்துட்டு அவனோட ஹியூமன் பவுலரை யூஸ் பண்ணுவான். அங்க பயங்கரமா புழுதியா இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தா இவங்க 5 பேருமே அந்த இடத்துல இருக்க மாட்டானுங்க. சிக்கமாரு ஒரு பிளானோட தான் நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயாகணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். மெயினா நம்ம டீம் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஏன்னு சொல்லி நருட்டோ கேட்பான். இந்த இடத்துல நெஜி இருந்துட்டு இப்போதைக்கு ஜீரோபோ கூட நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். அதே டைம் இவங்க கூட நம்ம 5 பேருமே சேர்ந்து சண்டை போட்டு இருந்தோம்னா சாஸ்கே அந்த பக்கம் பார்டரை தாண்டிடுவான். அதுக்கப்புறம் அவனை நம்மளால நினைச்சா கூட ரெட்ரைவ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அதனால ஜீரோபோ கூட ஃபைட் பண்றக்கு ஒரு டீம், சாஸ்கேவை தேடி போறக்கு ஒரு டீம் நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சிக்கமாரு மெயினா அந்த செகண்ட் டீமா ஸ்பிளிட் ஆகி போகுது இல்லையா, அதுக்கு வந்து நெஜியை லீடரா போடுவான். ஜீரோபோ கிரவுண்ட்ல ஒரு ஃபிஸ்ட் அடிப்பான். பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மரம் எல்லாமே கீழே விழுக ஆரம்பிச்சிரும். டோட்டலா அந்த ஏரியாவே டெஸ்ட்ராய் பண்ண மாதிரி பண்ணி வச்சிருப்பான். நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல சிக்கமாரு வந்துட்டு நெஜியை கீபாவையும் சோஜியையும் கூட்டிட்டு போ, நானும் நருட்டோவும் இவனோட கதையை பாத்துக்கிறோம் அப்படின்பா. திரும்ப இந்த ஷேடோ கூட இல்ல என்னால விளையாண்டு இருக்க முடியாது அப்படின்பா. மெயினா சிகமாருவோட ஜுட்ஸுவை வந்து ரொம்பவுமே கீழ்த்தரமா பேசுவான். அதை ஓவரா டீஸ் பண்ணுவான். ஆல்ரெடி உன் ஜுட்ஸுவை நான் பார்த்தாச்சு, அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்பா. இருந்தாலுமே இந்த ட்ரிக்ல நீ ஏமாறுவன்னு சொல்லிட்டு சிகமாரு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஷேடோவை கொண்டு போவான். ஒரு கட்டத்துக்கு மேல போகாது. சிரிப்பான் ஜீரோபோ. பாத்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி இருந்து அந்த ஷேடோ வர ஆரம்பிக்கும். அவன் திரும்ப தரையில ஒரு ஃபிஸ்ட் அடிப்பான். டோட்டலாவே டஸ்ட் ஆகும். அந்த புகை மூட்டத்துக்குள்ள பார்க்க முடியாதுன்ட்டு நெஜி அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணுவான். அவன் போயிட்டாங்க மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல கீபா அவன் நோஸ் யூஸ் பண்ணுவான். பாத்தீங்கன்னா அவன் நமக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்பா. பார்த்தா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவான். இந்த ஜுட்ஸுவோட நேம் பாத்தீங்கன்னா எர்த் ஸ்டைல் ஸ்பியர் ஆஃப் கிரேவ்ஸ் அப்படின்பாங்க. பாதி பூமியை தோண்டி வீசுவான். அதுல இருந்து எல்லாமே டாஜ் ஆகி தப்பிச்சு போனா சிகமாருக்கு அடியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த எர்த் ஸ்டைல் ஹைடிங் மோல்ங்கிற ஜுட்ஸை யூஸ் பண்ணி அவன் காலை பிடிச்சிருவான். இவன் தானே உங்க லீடரு, முதல்ல அவனை போடுறேன், அதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிகமாரு தூக்கி மரத்தை பார்த்து வீசுவான். இந்த இடத்துலயுமே சோஜி தான் அவனை காப்பாத்துவான். ஜீரோபோ இருந்துட்டு லீடரே ஒரு லூசரா இருக்குமோ சப்பார்டினேட்ஸ் மட்டும் என்ன நீங்களும் லூசர் தாண்டா அப்படின்பா. ஓவரா நக்கல் அடிப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்காத நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல சோஜி இருந்துட்டு இவன் கதையை நான் பாத்துக்கிறேன், அவன் எனக்கு தான் அப்படின்பான். நருட்டோ எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், தனியா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. சோஜி கேட்கவே மாட்டான். சிகமாரு கிட்ட ஃபுட் பில் பேக்க கொடுத்து இதை எல்லாருமே எடுத்துக்கங்க, நீங்க போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்பா. சிகமாருவுமே கொஞ்சம் கன்சர்னா இருப்பான். என்கிட்ட எனக்கான சீக்ரெட் வெப்பன் ஒன்று இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஃபைட்டுக்கு போவான். அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை விட மாட்டேன், இங்கே உங்க எல்லாத்துக்கதையும் முடிக்கிறேன்டான்ட்டு அட்டாக் பண்ண வருவான். நருட்டோ திரும்பி பார்ப்பான் வரான்ட்டு. இவன் கதையை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோஜி அக்கிமிச்சி கிளானுக்குனே ஸ்பெஷலா ஒரு கலர்டு பில்ஸ் இருக்கும், அதாவது 3 கலர்டு பில்ஸ்னு. அந்த ஒரு பில்ல தான் எடுப்பான். பாத்தீங்கன்னா கிரீன், எல்லோ, ரெட்னு 3 கலர்ல இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பில்ல எடுப்பான், பச்சை கலர் பில். அதை பாத்தீங்கன்னா கீரைன்னு சொல்லுவாங்க, ஸ்பீனாச் பில் அப்படின்பா. இந்த பில்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ஆக்கிமிச்சி கிளான்லயே பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேட், அதாவது கொழுப்பு தான் அவங்கள பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்தோட வச்சிருக்கும். அந்த ஒரு கொழுப்பை சக்ராவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். அதனாலேயே இவங்களுக்கு எனார்மஸ் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜீரோபோவை சிம்பிளா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பான். சிகமாரு எல்லாத்தையும் கூப்பிட்டு முதல் போடா அப்படின்மா. உன்னை எப்படா அப்படி தனியா விட்டுட்டுன்னு சொல்ல வரும்போது நம்ம 5 பேருமே எதுக்காக இங்க கேதர் ஆனோங்கிற விஷயத்த மறந்துடாத சிகமாரு. சாஸ்கேவை நம்ம கண்டிப்பா ரெட்ரைவ் பண்ணியாகணும். அப்படி நம்மளால ரெட்ரைவ் பண்ண முடியாம போச்சுன்னா இவன் சொன்னது நிஜமாயிரும், நம்ம எல்லாருமே லூசர் ஆயிருவோம் அப்படின்பா. இதுக்கப்புறமா எல்லாருமே முதல் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஷவுட் பண்ணுவான். எல்லாருமே போயிருவாங்க. உன்னை முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கதையை பாத்துக்கிறேன்டா அப்படின்பா. அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்லடா தம்பி அப்படின்பா. சோஜி கொடுக்குற ஃபோர்ஸ்ல இங்க வெறித்தனமா இருக்கும்.
ஒரு இடத்துல டோட்டலாவே சோஜியை ஹோல்ட் பண்ணிடுவான். இந்த இடத்துல சோஜி அவனை தூக்கி வீசுவான். கண்டிப்பா நான் உன்னை தடுப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சோஜியை பார்க்கும் போதே அவ்வளோ ஃபயரா இருக்கும். ஷிகமாரு மற்ற எல்லாருமே முன்னோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோஜி கொடுத்த கிஃப்ட் அது, இந்த ஃபுட் பில் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி நருட்டோக்கு கொடுப்பான். நருட்டோ வந்து சோஜிக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் கீபாட்டை கொடுப்பான். நெஜி இருந்துட்டு சோஜி வந்து எடுத்தான்ல ஒரு ஃபுட் பில்னு, அதுதான் அவனோட ட்ரம்ப் கார்டு மாதிரி தெரியுது, கடைசி நம்பிக்கையே ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கான், அவனால கண்டிப்பா ஜீரோபோக்கு அகைன்ஸ்டா ஜெயிக்க முடியுமான்னு கேட்பான். ஷிகமாரு இது அகிமிச்சி கிளானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் பில்னு சொல்லுவான். மெயினா இதை ட்ரையட் கலர் ஃபுட் பில் அப்படின்பாங்க. இதுல கிரீன் எல்லோ ரெட்னு 3 பில் இருக்கும். இது கொடுக்குற ஸ்ட்ரென்த் ரொம்பவுமே பயங்கரமா இருக்குங்க விஷயத்த சொல்லுவான். இருந்தாலுமே அவன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் பாதர் பண்ணும். அது என்னன்னா இந்த ஃபுட் பில்ஸ்ல சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. சோஜி சைட் காட்டுவாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பினாச் பில் எடுத்திருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயமே அவனோட பாடியை ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஷிகமாரு இந்த ஒரு கிரீன் பில்லோட நிறுத்திக்க சோஜி, ரெட் பில்லுக்கு மட்டும் போயிடாத, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டே போவான். சோஜி அவனோட ஃபைனல் ப்ளோவை கொடுக்கணும்னு நினைப்பான். அதுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரோப்ல டைப் பண்ணி வச்ச குனாய்ஸை வந்து டோட்டல் செட்டா எடுப்பான். அவன் பாடி முழுக்க கவர் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஸ்பைக்கி ஹியூமன் பவுலருங்கிற அந்த ஜுட்ஸுவை பண்ணுவான். இந்த ஜுட்ஸு உண்மையாவே வெறித்தனமா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த ஜீரோபோ நோட் பண்ணுவான். மெயினா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போனன்ட் இருக்கான்னு வைங்களேன், இப்ப ஹியூமன் பவுலர்னு வந்தா கூட எங்கேயாவது கை வச்சு தடுக்கலாம். ஆனா ஊசியா வரும்போது அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம் தானே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜீரோபோ என்ன பண்றதுனே தெரியாம கடைசியில எர்த் ஸ்டைல் டெரா ஷீல்ட யூஸ் பண்ணுவான். அந்த ஷீல்டையுமே பாத்தீங்கன்னா சோஜி பிரேக் பண்ணிடுவான். அதை தாண்டி வரும்போது அவன் என்னதான் ஹோல்ட் பண்ணாலும் அவனுக்கு சில இடங்கள்ல பயங்கரமாவே அடி விழுகும். நான் இதை முடிச்சிட்டேனா என்ன அப்படின்ட்டு சோஜி பார்ப்பான். ஷிகமாரு ஒரு மாதிரி வினோதமா ஆக்ட் பண்ணும். பாத்தீங்கன்னா கீபா வந்துட்டு நானும் அதே தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நருட்டோ என்னடா பேசிக்கிறீங்கன்னு கேட்பான். மெயினா சோஜி வந்து இப்போ ஜீரோபோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அக்கமாருவை பொறுத்த வரைக்கும் எனிமியோட சென்ட்டை வச்சு அவனோட பவர் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த வகையில ஜீரோபோ வந்து ரொம்பவுமே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சோஜியை விட பயங்கர ஸ்ட்ரென்த் உள்ளவன்கமான விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோஜினால வந்து அவங்க கூட 0% கூட நிக்க முடியலனாலுமே பேட்டில்னு வந்துட்டா கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும்னு நெஜி சொல்லுவான். ஜீரோபோ அவனோட கர்சர் ரிலீஸ் பண்ணிட்டு ஷேட்டர் பாம் அப்படிங்கிற அவன் அட்டாக்க வைப்பான். சோஜி பயங்கரமா அடி வாங்கிடுவான். ஜீரோபோ ரொம்ப டீஸ் பண்ணுவான். மெயினா ஒரு டீம்ல எப்பவுமே ஃபன் பார்ட்டான ஒருத்தர் இருப்பான். அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தனை சிக்க வச்சு விட்டு போயிருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆள் தாண்டா நீ எல்லான்ட்டு சிரிப்பான். சோஜிக்கு பாத்தீங்கன்னா ஆசுமா பேசின விஷயம், அதாவது ஸ்கோல் பண்ண விஷயம், அதே மாதிரி ஈனோ வந்துட்டு உன்னை பார்த்தா எல்லாம் சிரிப்பாங்கடா ஃபேட்டுன்னு சொல்லி அப்படின்பா அந்த விஷயம். அதுக்கப்புறம் நருட்டோ வந்துட்டு ஷீனோ மாதிரியான ஹை ரேங்க் உள்ள ஆட்களை கூப்பிடாம எதுக்குடா சோஜின்லாம் பேசிப்பான் இல்லையா. அதுக்கப்புறம் கீபா இருந்துட்டு இவனை யூஸ்லெஸ்லாம் திட்டிப்பான். அந்த விஷயங்களை நினைச்சு பார்ப்பான். சோஜியை பொறுத்த வரைக்கும் அவன் மனசுக்குள்ள ஓடுற விஷயமே என்னன்னா, எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னால ஏன் முடியல அப்படின்னு திங்க் பண்ணுவான். பிரசன்ட்ல ஜீரோபோ இருந்துட்டு லீஃப் வில்லேஜ்ல என்ன நிஞ்சாக்கு பற்றாக்குறையா, அதனால தான் ஒன்ன மாதிரி லூசர்ஸ்லாம் இந்த டீம்ல ஆட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டே அடிப்பான். ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ண ஆரம்பிப்பான். மெயினா ஒன்னையெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறான் பாரு, அவனை சொல்லணும்டா அவன் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டூபிட்லாம் திட்டுவான். ஷிகமாரு நெஜி சொன்னது உண்மைதான், பேட்டில்னு வந்துட்டா வாழ்வா சாவான் தான் இருக்கும். எப்ப இந்த செனரியோல ஒருத்தன் கூட ஒருத்தன் சண்டை போடணுங்கிற அந்த பேட்டில் விஷன் வந்துச்சோ அப்பவே இந்த விஷயம் மோசமாயிட்டு இருக்குங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் சாஸ்கேவை ரெட்ரைவ் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு வருவான். இருந்தாலுமே சோஜியை பத்தி நான் கவலைப்படல, அவங்ககிட்ட என்ன கொஞ்சம் கான்பிடன்ஸ் மட்டும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினா அவன் நம்மள அவன் மட்டும்தான் வீக்கா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவான். இதை கேட்ட கீபா வந்துட்டு அதானடா நிஜம், அவன் நம்ம எல்லாத்தோட வீக் தானடா அப்படின்பான். ஷிகமாரு சிரிச்சுக்கிட்டே நான் நினைச்சதுதான் அப்படின்பான். சோஜி சைட் காட்டுவாங்க. அவன் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் ஃபிளாஷ் அவுட் ஆகும். மெயினா என்ன சொல்லியிருப்பான்னா, ஷிகமாரு நானும் சோஜியும் வந்து ரொம்ப வருஷமா ஒரே டீம்ல ஒர்க் பண்ணிருக்கோம், அதனால அவன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட்டிட்டு வந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு ஆனா ஷிகமாரு அப்படின்மா இந்த இடத்துல திரும்ப பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஜீரோபோ. சோஜி டோட்டலாவே நாக் அவுட் ஆயிட்ட மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பட்டாம்பூச்சி அவங்க கிட்ட போகும். இந்த ஒரு விஷயம் தான் அவனோட ஹோப்பாவும் இருக்கும். ஷிகமாரு சுனின் ஆனதுக்கு அப்புறமா சோஜி கிட்ட கண்டிப்பா உனக்கு அகைன்ஸ்டா என்னால ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை நினைச்சிட்டு தலைவன் எந்திரிப்பான். ஷிகமாரு எப்பவுமே என்ன நம்பி இருக்கான், அதனாலதான் என்ன தனியா விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எல்லோ ஃபுட் பில் எடுத்துக்குவான். சோஜிக்கு எர்த் டோம் பிரிசன்ல மாட்டி இருக்கப்ப ஷிகமாரு ஹெல்ப் கேட்டு அதை பண்ணிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு ஷிகமாரு மட்டும்தான் நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்னு பிலீவ் பண்ணா அப்படின்ட்டு பார்ப்பான். இந்த சீன் உண்மையாமே வெறித்தனமா இருக்கும். நான் நினைச்சதுதான், எல்லாருமே அவன் அப்படிதானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனோட ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தான் தெரியும். நானோ நெஜியோ இல்ல இங்க இருக்க யாரா வேணா இருக்கலாம், ஆனா சோஜி தான் இருக்கலையே ஸ்ட்ராங்கஸ்ட் காய் அப்படின்பான். அப்புறம் அவன் மேல எனக்கு ரொம்பவுமே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோஜியோட சக்கரான்கிறதே பயங்கரமா இருக்கும். இத பாக்குற ஜீரோபோவே இம்ப்ரெசிவ் சக்கரா அப்படின்னு பாராட்டுவான். இருந்தாலுமே நீ கதை
பதற போறடா, நீதான் என்னோட மெயின் டிஷ் அப்படின்னு சொல்லுவான். சோஜி அதெல்லாம் பாத்துக்கலாம் வாடா குண்டு பையா அப்படின்பான். இந்த இடத்துல கோவப்பட்டு ஜீரோபோ அடிக்கிற ஓடி வருவான். சோஜி அவனோட பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். Mm-hmm.